வணக்கம். நான் காரைக்குடியில் 30 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் நான். இப்போ அடுத்து நம்ம போட போகிறது வந்து காடா மசாலா. காடா மசாலாவுக்கு என்னென்ன தேவைங்கிறத காமிக்கிறேன். இப்போ காடையை வந்து கழுவி எடுத்து இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு தந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். டமோட்டோ கட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு தாளிப்பு சாமான் என்னென்ன வேணுங்கிறது வந்து இங்கே வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே வச்சுருக்கோம். காஞ்ச மிளகா கட் பண்ண காஞ்ச மிளகா இங்கே வச்சுருக்கோம். சோம்பு இங்கே வச்சுருக்கிறோம். ஸ்டார் பூ இங்கே வச்சுருக்கோம். அன்னாச்சி பூ இங்கே வச்சுருக்கோம். ஏலக்காய் இங்கே வச்சுருக்கோம். பட்டை இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு தேவைப்பட்டது மிளகுத்தூள் இங்கே வச்சுருக்கோம். சீரகம் பெப்பர் வந்து நுணுக்கந்து இங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சோம்புத்தூள். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டோம். கடாயை வந்து அடுப்பில் போட்டோம். நமக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அதுக்கு தாளிப்பு என்னென்ன போடுறோங்கிறத பாருங்கள். வந்து சோம்பு போடுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 ஏலக்காய் போடுறோம். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு வந்து நம்ம பட்டை போடுறோம். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டார் ஃப்ளவர் போடுறோம். அன்னாச்சி பூ போட்டோமா, போட்டு அது நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு நம்ம 2 வத்த மிளகாய், கிள்ளி வச்சுக்கிற வத்த மிளகாய் வந்து 2 போடலாம். நம்ம செட்டிநாடு ஸ்டைல்னாலே வந்து எல்லாத்துக்கும் வந்து வத்த மிளகாய் வந்து சேருங்க. இப்போ வந்து நம்ம போட்ட தாளிப்பு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நமக்கு மசாலா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வெங்காயம் போடுறோம். அதில் வெங்காயம் நைஸாக கட் பண்ண வச்ச வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். சில பேர் நைஸாக கட் பண்ணி போடுவாங்க, சில பேர் நீட்டாக கட் பண்ணி போடுவாங்க. நம்ம எப்படி கட் பண்ணி போடுறோமோ அப்படி கட் பண்ணி போட்டுடலாம். நைஸாக கட் பண்ணி போட்டால் நம்மளுக்கு சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். பெருசாக இருந்தால் கொஞ்சம் வெங்காயம் வதங்காது. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அது வெங்காயம் வதங்கின பிறகு வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இருக்குது இல்லைங்களா, இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் சேர்க்குறோங்க. இப்போ இஞ்சி பூண்டை சேர்த்து அது வந்து நல்லா வெடிக்கணுங்க. நல்லா சுவுக்கு அது வெடித்தாதான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த மசாலாவுமே வந்து அந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த வதங்கினா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்குங்க. இப்போ வந்து நல்லா இஞ்சி பூண்டு இப்போ வெடிச்சிடுச்சு. இஞ்சி பூண்டு நல்லா வெடித்த பிறகு நம்ம வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தக்காளி நம்ம கட் பண்ணி மசாலா எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நம்ம தக்காளி போடணும். இப்போ அதுக்கு தக்காளி போட்டு நல்லா இப்போ இது பண்ண உடனே தக்காளி போட்டு ஒரு பரட்டிட்டு அதுக்கு வந்து நம்ம மஞ்சத்தூள் போடுறோங்க. மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு போடுறோம். கல் உப்பு தான் போடணும். நம்ம போடுறது சால்ட்டு போடுறோம். அதுக்கு சால்ட்டு போட்டோம்னாக்கா கொஞ்ச நாள் இருந்த உடனே அது மஞ்சத்தூள் உப்பு போட்ட உடனே தக்காளி வெங்காயம் வந்து உடனே நம்மளுக்கு கரைஞ்சிடும். பேஸ்ட்டு மாரி ஆகிடுங்க. அது பேஸ்ட் மாரி ஆகிடுச்சுனாக்கா நம்ம போகணுன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் கொஞ்சம் விட்டுக்கலாம். தண்ணி விட்ட உடனே நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிரேவி மாரி ஆகிடுங்க. நம்மளுக்கு அந்த காடை குக் ஆகணும் இல்லைங்களா, அதனால் அந்த தண்ணி ஊற்றினா தான் நம்மளுக்கு குக் ஆகும் காடை. தக்காளி போட்டு இஞ்சி பூண்டை போட்டு தக்காளி போட்டு நல்லா இப்போ மசாலா வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம காடையை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். அந்த கழுவி வச்சுக்கிற காடையை வந்து நம்ம அப்படியே ஃபுல் சைஸாக அப்படியே வந்து எடுத்து அந்த மசாலாவில் அப்படியே உள்ளே போடுறோங்க. அது மசாலாவில் உள்ளே போட்டோம்னாக்கா அது நல்லா பாயில் பண்ணணும். அது பாயில் ஆன உடனே நம்ம வந்து அதுக்கு மசாலா திரும்ப அதுக்கு என்னென்ன மசாலா போடணுமோ அந்த மசாலா எல்லாம் நம்ம இதுக்கு மேலே ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நம்ம பேஸ்ட் ஆகிடுச்சிங்களா. இப்போ அதுக்கு வேணுங்கிற அளவு வந்துங்க நம்ம வந்து சில்லி பவுடர் போடுறோம். மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் எந்த அளவுக்கு வேணுமோ அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சோம்பு பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கணும். சீரக பவுடர் கொஞ்சம் போடணும். இது ஏன்னா செட்டிநாடு ஸ்டைல்லாம் வந்து எல்லாமே தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுருப்போம். அதை பொடி பண்ணி வச்சுக்கிறத வந்து நாங்கள் எந்தெந்த அளவுக்கு எதோ வேணுமோ அதை வந்து நாங்கள் சேர்த்துக்குவோம். இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இது எல்லா மசாலாவும் போட்டு கலக்கணுங்க. வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்கனாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு காடை குக் ஆகிடுங்க. குக் ஆன உடனே லாஸ்ட்டில் வந்து நம்ம அதுக்கு மிளகு வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக அடித்து வச்சுருக்கணுங்க. அடித்து வச்சுருந்து நம்ம எல்லாம் காடை குக் ஆகிடுச்சு, மசாலா உப்பு காரம் எல்லாம் ரெடியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம பெப்பர் போட்டு அப்படியே கொஞ்சம் சோம்பு பெப்பர் மேலே கொஞ்சம் போட்டு அப்படியே நம்ம இறக்கி நம்ம இடத்துல இலையில வச்சு நம்ம பரிமாறி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு போகலாங்க. அது வந்து இப்போ காடை குக் ஆகணும், அவ்வளோதாங்க நம்மளுக்கு வெயிட். காடை வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. காடை பாயில் ஆகிட்டு நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன மசாலா பண்ணுமோ அந்த மசாலா எல்லாம் போட்டுட்டோம். அடுத்து வந்து நம்ம இறக்க போகும்போது வந்து நம்ம என்ன போட போகிறோம்னாக்கா மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம போடுறோம் அதில். தண்ணிலாம் சுண்டி நம்ம எடுக்க போகிற அளவுக்கு தான் லாஸ்ட் ஃபைனல் தான் நம்ம மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூளை போட்டு அதுக்கப்புறம் வந்து சீரகம் பெப்பர் கொஞ்சம் லைட்டாக சீரகம் பெப்பர் கொஞ்சம் போட்டோம்னாக்கா மிளகுத்தூள் சீரகம் பெப்பர் அது வந்து தனியாக வந்து நம்ம மிளகுத்தூள் அடித்து வச்சுக்கிறோம்னாக்கா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைசி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்து நம்ம கம்மியாக இது பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து மிளகுத்தூள் போடணும். இப்போ வந்து நல்லா டிக் மசாலா ஆகி போச்சுங்க. நல்லா தண்ணி கிண்ணிலாம் சுண்டி நல்லா மசாலா ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ சாப்பிட்ற அளவுக்கு பக்குவமான வாடை நல்லா கமகமான வாடை வருது. இதுக்கு மேலே வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம் நம்ம. சுவையான காடா மசாலா ரெடி.